சரி. இன்னைக்கு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. அது அந்த 9ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். ஸோ அத தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த முதல் 3 லைன் தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ முதலாவது நிருபம் 1 பேதுரு எழுதி முடிச்சிட்டார். இப்போ 2ஆம் நிருபத்தை உங்களுக்கு வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் கீழே. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஸோ உங்களை வந்து உயிர்ப்பிக்கும்படியாக வந்து நான் வந்து உங்களை தூக்கி விடும்படியாக உங்களை வந்து மனதை வந்து நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலவும் சிருஷ்டிக்கு பின் தோட்டம் முதல் இருந்த வண்ணமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து பரியாசக்காரர் வந்து கேட்பாங்க, இப்போ இயேசு வருவார்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் உண்டாகும் போது ஒரு மாற்றமே இல்லையே, எல்லாம் நடக்கிற மாதிரியே தான் நடக்குது, எங்கே அவர் வருவார் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியையும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார் அறியாமல் இருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால் தான் வந்து எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து இப்போ நிலைத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இப்போ தேவன் வந்து பிரளயத்தினால இந்த நோவாவின் காலத்தில் மறுபடியும் வந்து அது அழிஞ்சு போயிடுச்சு. அது வந்து அறியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால தான் என்னாச்சு, வானங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதெல்லாம் வந்து தேவன் வந்து பிரளயத்தினால் வந்து ஜனங்களை வந்து அழித்து போட்டார். மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாட்களில் வந்து இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அழிந்து போகும்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும்படி அந்த நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி தான் நடந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது என்ற காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் சொல்கிறாரு. அதுக்கு இந்த வசனம் வந்து கீழே வசனத்துக்கு ஒத்த சம்பந்தமுடையதாக இருக்குது. ஸோ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தை குறித்து தாமதம்லாம் எல்லாருமே மனம் திரும்பணும், கெட்டு போகணும் சொல்லி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு வந்து நமக்கு தான் வந்து ஒரு டைம் ஃபேக்டர். இப்போ தேவனுக்கு வந்து டைம் வந்து ஒரு கன்சர்னே கிடையாது. சரிங்களா? இப்போ நேரம் வந்து ஆண்டவருக்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் அது இப்போ 30 வயசு ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், 50 வயசு ஆச்சுன்னா அது 70 வயசு ஆயிடுச்சுன்னா வயசாயிரும். அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆகும். ஸோ அப்போ இந்த வயசுக்கு மேலேன்னா நம்ம குழந்தை பிறக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வைக்கிற காரியங்கள், இப்போ இதுக்கு மேலே இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு வந்து அப்படி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாருன்னா ஒரு செகண்ட் போதும், தேவனுக்கு ஒரு நாளிகை போதும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறார். அப்போ ஏன் தேவன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆசீர்வதிச்சிருவார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒருவனை தடுக்கணும், ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா ஸ்டாப் பண்ணுவார். எதுவுமே செய்ய முடியாது. இப்போ எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆசீர்வாதமும் அவர் கையில் தான் இருக்குது. அது ஸ்டாப் பண்ணணுன்னாலும் அது ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அவர் நினச்சா ஆசீர்வதிக்கணும்னு நினச்சனா டக்குன்னு ஆசீர்வாதம். யோபு பார்த்திங்கன்னா நிறையா பாதிப்புகள் வந்துச்சு, ஆனால் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டா சிறையிருப்பேன் மாற்றுறார், டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடுறார்.
சரிங்களா? அப்போ இதே மாதிரி நம்ம பார்க்குறோம். எகிப்தில் வந்து ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 430 வருஷம் பட்ட பிரயாசங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தேவன் வந்து வெள்ளியும் பொன்னும் வந்து ஒரு இடத்துல கொள்ளையிட்டார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அவ்வளோ நாட்களாக பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே நாளில் வந்து ஆண்டவர் வந்து திருப்பணுன்னா திருப்பிடுவார். அப்போது எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஸோ அது டைம் ஃபேக்டர் வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு டேக் கிடையாது. அப்போ அவர் மாதிரி இருக்கணும், அவருடைய சாயலாக இருக்கணுங்கிறது தான் வந்து தேவன் வந்து எதிர்பார்க்குறார். அவர் வேதத்தில் பார்க்குறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாகின அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஏன் தாமதிக்கிறாருன்னா எல்லோரும் மனம் திரும்பணும். இப்போ ஆண்டவர் வந்தாலும் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க, மனம் மாறுதல் வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பல்லவத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இப்படியாவது தேவன் அவங்களும் விட்டு போகக்கூடாது, பல்லவத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் தாமதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் இன்னும் வரல, அவருடைய வருகை இன்னும் தாமதமாக இருக்குது அப்படின்னா எல்லோரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து காத்துட்ருக்கிறார். சரிங்களா? நம்ம வந்து அவருடைய சாயலாக மாறணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும். இந்த 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், அவரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லோரும் வந்து ஒருவருமே கெட்டு போகக்கூடாது. அதுதான் வேதத்தில் நம்ம யோவான் 3:14 வாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் மனம் திரும்பி அவர் குமாரன் தேவன் அனுப்பின அந்த குமாரன் தான் ரட்சகர்னு சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவன் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 10 முதல் 13 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க 10 முதல் 13 வரை. ஸோ சொல்கிறேன், அதனால் வந்து தேவனுடைய நாள் திடீர்னு வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து பரிசுத்தமாக அவங்களை காத்துக்கொள்ளுங்க, எச்சரிக்கையாக இருங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நிருபங்களையும் எல்லாருமே சொல்கிறது தான். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க, கரை தரை இல்லாதவங்களாம் பார்த்துக்கொள்ளுங்க, ஆவியின் கனி கொடுங்க. ஸோ இதே தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து காத்துக்கொள்ளுங்க, அப்போ தேவனை விட்டு உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பின்வாங்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஆண்டவர் வரலாம். சரிங்களா? அப்போ தேவன் வந்து பகலில் வரலாம், காலையில் வரலாம், மதியானம் வரலாம், ஈவினிங்கில் வரலாம், நடுராத்திரியில் வரலாம், எப்போ வேணால் வரலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே விழித்தெரிஞ்சு ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஸோ திருடன் எப்போ வருவான்னு சொல்லி சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம அலர்ட்டாக இல்லாத போது திருடன் உள்ளே வருவான். நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அந்த 10 கன்னிகைகளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கணும், மணவாளன் எப்போ வருவான்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே இப்போ வந்தாலும் எவரிடேன்னு சொல்லி எவரிடேங்கிற மாதிரி இப்போ ஆண்டவர் வந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு பரலோகத்துக்கு போகிற மாதிரி நம்மளை வந்து காத்துக்குள்ள நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இப்போ தேவன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மாடங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்க அப்படியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்ல. அப்போ இப்படிப்பட்ட இப்போது திடீர்னு தேவன் வந்துட்டான்னு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் வந்து மற்றவங்க கீழ்ப்படியாதவர்களோட வந்து நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு வந்து நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்கணும் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுருவில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லுங்கப்பா, பரிசுத்தம் தேவன் எல்லாரும் பரிசுத்தமாகவும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து பரிசுத்தத்தை நடக்கும்படியாக வந்து உங்கள் அவயங்களை வந்து தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்போ வந்து பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு
கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எப்போவுமே வந்து ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் நீங்கள் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இடுக்கமான வாசல், இப்போ தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமான வாசல் தான், கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இப்போ சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அப்போ தேவன் அதுக்கு கிருபை பாராட்டும். இப்போ தேவனையே நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் நம்ம அந்த இப்போ ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இப்போ அதனால தான் டெய்லி வந்து எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, நல்லா வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க, வேதத்தை வாசிங்க தான் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வாசிக்க தான் அந்த வசனம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பரிசுத்தப்படுத்தி நம்மை மறுரூபப்படுத்த பாருங்கள். இப்போ மறுரூபமாக தேவ சாயல் வரும். இப்போ தேவ சாயல் வந்தால் தான் நம்ம அதை வந்து நம்ம பரிசுத்தப்படுத்தோம். பரிசுத்தமாகி தேவ சாயலுக்குள்ளே மறுரூபத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகும். அப்போ தான் நம்ம வந்து கைவிடப்படாமல் தேவன் நம்ம எடுத்துக்கொள்வார். சரிங்களா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இப்போ இருக்கிற வானங்கள் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வாக்கு பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு வந்து புதிய வானம் புதிய பூமியை வந்து தருவேன் தான். ஏசாயா 65:17 நம்ம வாசிக்கிறோன்னா வந்து புதிய வானம் புதிய பூமி வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வெளிப்படத்தில் கடைசி 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் வந்து நமக்கு வைத்திருக்கிற அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு மகிமையான இடம். அதை வந்து நீங்கள் வந்து இழந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், அடுத்த கடைசி பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும். சரிங்களா? 14 முதல் 18 வரை. அந்த 14ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 14ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கோங்க. நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்களா. ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு இயேசு கிறிஸ்து வரும்போது பார்த்திங்கன்னா ரகசிய வருகையில் வரும்போது என்ன ஆகும்னா எல்லாம் வந்து நிறைய காரியங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து கைவிடப்பட்டுறக்கூடாது. கடைசி நாட்களில் இதெல்லாம் வந்து அழிந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இதுதான் மறுபடியும் அதை சொல்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ நம்ம வந்து இப்போ எல்லாமே ஆண்டவர் நமக்கு வச்சிருவார். சரிங்களா? அப்போ அந்த வார்த்தை தான் நம்ம வந்து நியாயம் தீர்க்கும். இப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அவருடைய சாயலை நம்மை வந்து மாற்றுவார். இப்போ எத்தனை காரியங்கள் நம்ம செஞ்சாலும், நம்ம ஊழியம் செஞ்சாலும், மற்ற என்ன காரியங்கள் செஞ்சாலும் நம்முடைய பரிசுத்தம் தான் வந்து அந்த இடத்துல வந்து பேசும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிறது அது நல்லதான், ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு, எல்லாமே நல்லதான். முதல் ஆண்டவர் பார்க்குறது நம்முடைய ஆத்மா. சரிங்களா? நம்ம ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முதல் அதுதான் பார்ப்பார். சரிங்களா? நம்ம மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம மூலம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கலாம், நம்ம மூலமாக அநேகர் மனம் திரும்பியிருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கும். பட் ஆனால் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதான் சொல்கிறார். நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தை சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்ற ரட்சிப்பை வந்து நம்ம காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தில் பார்க்குறோம், நமக்கு ஒரு எதிராளியாக இருக்கான். சரிங்களா? சாத்தான் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரணும். அவன் கடைசி வரைக்கும் போராடமா பாருங்கள். அப்போ போராடாத பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வேதத்தில் பார்க்குறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பாருங்கள். அவள் வரும்போது நம்ம பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உனக்கு எதிர்த்து இல்லைங்கள் சொல்லி வேதம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வச்சுங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடக்கூடாது பாருங்கள். ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் நீதி செய்யுங்க, அவங்க அன்பினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கரை திரை ஒன்றும் இல்லாதபடி பரிசுத்த சபையாய் நமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ
அப்போ நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரயத்தை வந்து தேவன் ஏற்கனவே வந்து சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செலுத்தி முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம இந்த வார்த்தை எல்லாம் சொல்லணும். இப்போ யூதாவில் சொல்லும்போது சொல்கிறாரு, வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்ற நிறுத்த வல்லவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும்பாங்க. ஆண்டவரே நம்ம பரிசுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா பார்த்திங்கன்னா பாவம் உள்ள நுழைஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கத்தை எப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா பாவத்தில் உழுகிற அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க. அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண பாருங்கள். வசனத்தை சொல்லி அது நம்ம இருக்கிறபடியே அப்படியே வரணும் பாருங்கள். சரிங்களா? நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போது 40% பரிசுத்தமாகிட்டிங்கன்னா 40லேருந்து 30க்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ 60% பரிசுத்தம் வந்துட்டிங்கன்னா 60லேருந்து மறுபடியும் 40க்கு வந்துடக்கூடாது. அப்போ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படி வந்துடுவீங்க. சரிங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் ஆண்டவரோடு நடந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம முடியும். சில வேளைகளில் பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும், எல்லாமே எல்லா சூழ்நிலைகளும் நம்ம வந்து தாக்கப்படுவோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே அமுக்க பார்க்கும். ஆனால் தேவன் வந்து கைவிட மாட்டார் பாருங்க. சரிங்களா? நம்ம வந்து பிடிச்சி தூக்கிட்டே இருப்பார். வேதத்தில் பார்க்குறோம், நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பலவீனங்களை வந்து தேவன் வந்து அறிந்து இருக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் நம்ம உதவி செய்வார் பாருங்க. நம்ம பலவீனங்களை வந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக வேண்டுதலை செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவ கிருபையால் நம்ம வந்து முன்னேறி செல்ல முடியும் பாருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். இதில் பார்க்குறோம், தேவன் ஏன் நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னா, நம்ம இன்னும் மனம் திரும்பணும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம மேலே ஆண்டவர் வந்து பொறுமையாக இருக்கிறார். சரிங்களா? எத்தனையோ முறை நம்ம தவறு செஞ்சு ஆண்டவரையும் மன்னிங்கும் போது அடுத்த செகண்ட் மன்னிக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அது அவருடைய கேரக்டர். சரிங்களா? இப்போ மன்னிக்கிறது அவருடைய சுபாவ கேரக்டர். ஆனால் வந்து பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவனும் இறக்கம் பெறுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பாவத்திலே நம்ம இருக்கக்கூடாது பாருங்கள். எத்தனை வாட்டி பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சிருவான்னு சொல்லி நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கும் போது ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ எல்லா அந்த பாவ நுகங்கள் எல்லாவற்றையும் வந்து உடைச்சிருவார் பாருங்கள். தாவயத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த லேவியராகமம் 26:13 சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து, எகிப்தின் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய் கர்த்தர்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எல்லா நுகத்தடிகளையும் முறிப்பார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிற பாருங்கள், ரோமர் 2:4. இப்போ ஏன் தேவன் நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னா, நம்ம இன்னும் தேவனுடைய சாயலாக மாறணும், இன்னும் நம்ம வந்து தேவனுடைய குணாசயங்கள் தேவன் நம்ம இன்னும் மனம் திரும்பும்படியாக வந்து தேவன் பொறுமையாக காத்துட்ருக்காருன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 2:4 வாசிக்கிறேன். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. சரிங்களா? பார்த்திங்கன்னா ஏன் தேவன் நம்ம மேலே வந்து பொறுமையாக இருக்கார் அப்படின்னா, நம்ம இன்னும் வந்து ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நம்ம சுபாவங்கள் மாறணும், நம்ம இன்னும் பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், இரக்க குணமுள்ள இருக்கணும், மனதுருக்கம் மாறணும், அவருடைய சாயல் அப்படியே உள்ளே வரணும் பாருங்கள். அதுக்கு தான் வந்து ஆண்டவர் வந்து நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களில் வைகள் குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது சொல்கிறாருப்பா. இப்போ பவுல் இதே காரியத்தை சொல்கிறாருப்பா. பவுல் இதே தான் சொல்கிறாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் எல்லா நிருபங்களும் இதே தான் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனம் திரும்புங்க, தேவனுடைய சாயலாக மாறுங்க, நீங்கள் வந்து கனி கொடுக்குறவங்களாக இருங்க, ஆவியின் கனியில் வந்து நீங்கள் நடங்க, மாம்சத்தின் கிரைகளை எடுத்து போடுங்க, கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இதே தான் அவர் எல்லாத்துலேயும் சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எபேசில் சொல்லும்போது சொல்கிறாரு, அவருடைய அன்பின் ஆழம் நீளம் இல்லை அறிவு கெட்டாத அந்த அன்பை வந்து
தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொலோசையில் சொல்லும்போது சொல்கிறார், பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கலாத்தியில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியின் கனியால் நிரப்படுங்க, மாம்சத்தின் கிரியைகள் விட்டு வெளியே வாங்க, ஆவியின் கனி ஆகிய அன்பு சந்தோஷம் இதனால் நீங்கள் நிரப்பப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகள் ஒழிந்தன எல்லாம் ஒழிந்தா எல்லாமே புதுசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமையினது மறுரூபமாகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தேவருடைய சாயலாக மாறுங்க, கனி கொடுங்க, அன்பில் நடங்க, இதைத்தான் அவர் சொல்கிறார். சரிங்களா? மாம்சத்தின் கிரைகளை எடுத்து போடுங்க, இதே தான் எல்லாருமே சொல்லி நீங்கள் பரிசுத்தமாக இப்போ எல்லாமே இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்தும், தேவனுடைய மறுரூபத்துக்கு நேராக நம்ம தேவனுடைய சாயல் மாறிடும், அதுதான் மறுரூபங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்படியா நீங்கள் மாறுங்க. இது எல்லா நிறுவனத்துலேயும் எல்லாருமே இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பரிசுத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பரிசுத்தமாக மாறினா தான் நம்ம ஆத்மா முடிவு நிலையத்திற்கு நம்ம ரட்சிக்கப்பட முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அதான் சொல்கிறார். அவன் சொன்னவைகள் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். பார்த்திங்கன்னா மற்றவங்கள்லாம் இதை புரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி யாராவது வஞ்சிக்கிறவர்கள் இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சு உங்கள் விசுவாசத்தை திருடிடக்கூடாது, நீங்கள் பின்வாங்கி போயிடக்கூடாது, உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். கடைசி வசனத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார். சரிங்களா? கடைசி வசனம் பாருங்கள், 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். கடைசியாக சொல்கிறார் பாருங்கள், மறுபடியும் வாழ்த்தில் ஆரம்பித்து வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார். ஸோ மறுபடியும் எதை சொல்கிறார்? ஆரம்பத்தில் அதான் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவில் வளருங்க, தேவனை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் உண்டாகுதுன்னு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் அதை எதாவது சொல்கிறாரு, கிருபையிலும் அவர் அறிகிற அறிவுகளை நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்கிறார். அவரே சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரலாம் அப்படின்னு அதுதான் சொல்கிறார். அது மாதிரி இப்போ தேவனை அறிகிற அறிவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிருபை வளரும், அதில் நீங்கள் வளருங்க, அப்போ தான் நீங்கள் அவரை அறிய முடியும், அவர் அறிஞ்சால் தான் அவருடைய சாயலாக நீங்கள் மாற முடியும் அப்படின்னு முடிக்கிறார். சரிங்களா? அவருக்கே இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை, இப்போ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு முடிக்கிறார். சரிங்களா? இப்போது இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம மேல் பொறுமையாக இருக்கேன்னா நான் மனம் திரும்பணும்னு பொறுமையாக இருக்கேன்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும், அதனால் நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க அப்படின்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த பகுதியில் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமான கரையற்ற பிழை இல்லாத வாழ்க்கை வாழணும், அதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். பவுல் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா யாரும் உங்களை வஞ்சிச்சிராத படிக்கு, உங்கள் விசுவாசத்தை இழந்து போகாத படிக்கு, நீங்கள் பின்வாங்கி போகாத படிக்கு ஜாக்கிரதையாக இருந்து அவரை கிருபையில் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க தேவனே. நாங்கள் பரிசுத்தமான நடக்கை உள்ளவர்களாக இருக்க கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன். கரையற்றவர்களும் பிறையில்லாதவர்களாக இருக்க உங்கள் சந்நிதியில் நிற்க ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலும் அறிகிற அறிவிலும் இன்னும் நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு விசை குற்றங்குறைகளை மன்னிங்க. நிமிடத்தில் கெட்டி சேர கிருபை பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரியமாக சுத்தமாக மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி எங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கட்டும். நான் மாத்திரம் மையப்படட்டும். துதிகன மகிமை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.